ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நேற்று லைவ்ல வந்து என்கிட்ட நம்ம அந்த இன்ட்யூஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாட் இஸ் இன்ட்யூஷன் அண்ட் எப்படி வந்து இன்ட்யூஷன்லேருந்து வர்ற தாட்டா இல்லை நம்மளோட மைண்ட்லேருந்து வர்ற தாட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. மெயின்லி இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்கள் உள்ளேருந்து கிடைக்கிறது. ஸோ வி ஆல்வேஸ் சர்ச் அவுட் சைடு இல்லையா? நம்ம புக்ஸ் படிப்போம், இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்ப்போம், இல்லை வாட் எவர் இட் இஸ் லைக் பீப்புளை வந்து டிபெண்ட் பண்ணுவோம். கைண்ட் ஆஃப் எங்கேருந்தாவது நமக்கு வந்து டு கெட் சம் ஞானம் இல்லை ஒரு நாலேஜ், ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வி லுக் அவுட் சைட். அண்ட் ஆல்சோ நமக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம வெளியில் பார்ப்போம். நமக்கு கோபம் வந்தாலும், வலி வந்தாலும், நமக்கு சந்தோஷம் வந்தாலும் எல்லாமே வந்து வி லுக் அவுட் சைட் இல்லையா? கோவம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லைனா கோவத்தை வேறு யார் மேலேயாவது காட்டிடுவோம். ஸோ இல்லை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம வந்து டெக்னிக்ஸ் வெளியில் எப்படி தேடுவோம், ஹவு டு ரெடியூஸ் மை ஆங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு சந்தோஷம் வந்தாலும் எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கேயாவது சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பார்ட்டி பண்ணலாம், இப்படி தான் யோசிப்போம். அண்டு ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் இமோஷன்ஸ்க்கும் அந்த மாதிரி வெளியிலேருந்து தான் நம்ம வந்து எதையாவது எதிர்பார்ப்போம், இல்லை வி கோ ஃபார் சம் கவுன்சிலிங் சம்திங் லைக் தேட் இல்லையா? பட் இதுக்கு எல்லாம் நமக்குள்ளேருந்து கிடைக்கிற ஆன்சர்ஸ் தான் இன்ட்யூஷன். ஸோ கோவம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் உள்ளேருந்து அதை ஃபீல் பண்ணி எதனால் எனக்கு இப்போ கோவம் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணுறது. சந்தோஷம் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த கிரேட்ஃபுல்னஸை காமிச்சு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு நான் இது பண்ணதுனால வந்தது. ஸோ திஸ் இஃப் ஐ ட்ரீட் மை செல்ஃப் திஸ் வே இந்த சந்தோஷம் எனக்கு நீடிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ எல்லா இமோஷன்ஸுமே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் இது. ஸோ உங்களுக்கு எந்த இமோஷன்னாலும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. அண்ட் அது அந்த மொமெண்ட்டில் அந்த டைமில் வரும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக 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 உங்களுக்கு இந்த கோவமே வராமல் அந்த மொமெண்ட்லேயே வந்து இந்த சிச்சுவேஷன் இதனால் நடக்குது, எனக்கு வந்து இங்கே சின்னதாக வலிக்குது அப்படின்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் இஸ் இன்சைட் மீ, அது என்ன அப்படின்னு புரிஞ்சுப்போம். இல்லை அங்கே ஒரு ட்ரிகர் மாதிரி வரும்போது அந்த அவேர்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை குவைட்டாக இருந்துருவோம், அப்புறமா அனலைஸ் பண்ணி ஒழுங்காக அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. ரியாக்ஷன் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் இன்ட்யூஷன். ஆனால் அது அந்த மொமெண்ட்லேயே வர்றது. நமக்கு முன்னாடி எப்படி இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அப்போ வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தோணும், ஐயோ அந்த டைமில் நம்ம அப்படி கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டோமே, இல்லை ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமே அப்படிங்கிறத அப்புறமா தோணும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அங்கே ரியாக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் வந்து இன்ட்யூஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் இது என் மைண்டு தான் பேசுதா இல்லை என்னோட இன்ட்யூஷன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன்னா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான கொஞ்சம் டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதும் அங்கே கன்ஃபியூஷன் இருக்கா, இல்லை ஒரு டவுட்டு, இல்லை ஒரு பெயின், அங்கே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும்போது தான் வந்து யூ ஸ்டார்ட் திங்கிங். நீங்கள் வெளியில் தேடாமல் உங்களுக்குள்ளே அந்த கொஷின்ஸை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உங்களோடவே உட்கார ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சராக கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து மைண்டு வச்சே திங்க் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க. திங்க் பண்ணும்போது உங்களுக்கு பல ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். இல்லை இதுதான் சரி, அதுதான் சரி, நான் பண்ணது தான் சரி அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உங்களுக்கு இன்ட்யூஷன்லேருந்து வர்ற ஆன்சர் வரும்போது உங்களோட அந்த கன்ஃபியூஷன், இல்லை உங்களுக்கு அங்கே இருக்கிற டவுட்டு, இல்லை உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த ஹர்ட்டு அது உடனே போயிடும். உங்களுக்கு ஆன்சர் இன்ட்யூஷன்லேருந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து உங்கள் பாரமாக இல்லாமல் டக்குன்னு காம் ஆகிடும் உங்கள் மைண்டு. ஸோ இன்ட்யூஷன்லேருந்து வந்த ஒரு ஆன்சராக இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் காம்ஸ் யுவர் மைண்ட். அதாவது அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்டில் உங்களுக்கு அது வந்து காம் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி திரும்ப திங்க் பண்ணலாம். ஒருவேளை நான் செல்ஃபிஷாக இருக்கேனோ, நான் க்ரீடியாக இருக்கேனோ, நான் என்னை பற்றி மட்டும் யோசிக்கிறேனோ அப்படிலாம் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரலாம். ஏன்னா தட் இஸ் ஹவ் ஹியூமன் மைண்ட் ஒர்க்ஸ். முதல்ல வந்து நம்ம நம்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் நான் தான் லூஸ் மாதிரி திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் உங்களை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் த மொமெண்ட் யூ கெட் அன் ஆன்சர், உங்களுக்கு ஒரு கொஷினை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, த மொமெண்ட் யூ கெட் சம் ஆன்சர் இமீடியட்லி உங்கள் மைண்டு காம் ஆகும். அந்த ஒரு காம்னஸ்லேருந்து புரிஞ்சுக்கோங்க அது கரெக்டாக உங்கள் இன்ட்யூஷன்லேருந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நாளும்
யோசிக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யோசனை வர்றது தான் இன்ட்யூஷன். எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நம்மளோட ஒரு பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா, ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் அந்த இடத்துல தோணும். அப்போதான் வந்து அது இன்ட்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, எ நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நமக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும். அதுலேருந்து திடீர்னு ஒரு ஒரு நமக்கு எங்கேருந்து இது வந்துச்சு எனக்கு இப்போ திடீர்னு அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து இன்ட்யூஷன். அது இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நீங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. அது உங்களுக்கு தானா வந்திருக்கவும் வந்திருக்காது. ஸோ இந்த மாரிலாம் தான் இத புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இனிஷியலி தான் உங்களுக்கு இந்த கன்ஃப்யூஷன் வருங்க. இன்ட்யூஷனா இல்ல மைண்டா அப்படிங்கிறதெல்லாம். நீங்க க்ரோ ஆகன்னு சொல்லும்போது வயசுல இல்ல ஹைட்லன்னு நெனச்சுக்காதீங்க. உங்க இந்த ஜர்னில நீங்க க்ரோ ஆக உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ யூ ஆட்டோமேட்டிக்கலி இவால்வ். ஸோ உங்களுக்கு உள்ள இருக்கிற நெறைய அந்த அ இன்செக்யூரிட்டீஸ் இல்லையா? அதெல்லாம் குறைஞ்சு நீங்க ஆக்சுவலி உங்க ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் சைட பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்க யூ கம் டு அ காம் பிளேஸ் வேர் உங்களுக்கு சும்மா நீங்க திங்க் பண்றதே உங்க இன்ட்யூஷனா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு பிளேஸ்க்கு நீங்க வருவீங்க. அதுக்காக எப்போதும் அப்படியே தான் இருக்கணும்னு இல்ல. மைண்ட் நடுவுல நம்மள வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். பட் ஸ்டில் நார்மலி வந்து ரொம்ப காம் ஆயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் டவுட்ஸு, கன்ஃப்யூஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். சின்னதா ஏதாவது வந்தாலே அந்த மொமெண்ட்லயே நம்ம வந்து அத கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவோம். ஷார்ட்டா சொல்லணும்னா இன்ட்யூஷன் இஸ் சம்திங் தட் கிவ்ஸ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு காம்னஸ், ஒரு ஹாப்பினஸ் இது குடுக்கும். அது உங்களுக்குன்னு இல்ல. நீங்க மத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கும் அந்த உங்களோட அந்த கைடன்ஸ்னால அது கிடைக்கும். அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அது சி இப்போலாம் எனக்கு வந்து வென் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் இட்செல்ஃப் இப்போ எனக்கு நான் கைடன்ஸ் பண்ணுறேன் இல்லையா? த்ரூ கவுன்சிலிங் செஷன்ஸ். ஒவ்வொருத்தவங்க விஷயம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அவங்களோட கேள்விகள் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து கேட்கும்போதே எனக்கு வந்து நான் வந்து டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லுவேன். சொல்ல ஆரம்பிக்கும்போதே எனக்கு தெரியுது. திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் மை இன்ட்யூஷன். பிகாஸ் இந்த கொஷனுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆன்சர் எனக்கே தெரியாது. ஸோ தட்ஸ் ஹவ் ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் ஆல் ஹேவிங் த டிவைன் பவர். நமக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை தான் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரோம் இன்ட்யூஷன் அப்படிங்கிற பேரில். நம்ம என்ன சொல்லுவோம்? தேர்ட் ஐ அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி சொல்லுவோம்? அந்த சிவனோட நெற்றிக்கண் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆக்சுவலி அது வந்து ஒரு மூணாவது ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ணால் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி சாதாரண ஃபிசிக்கல் ஐஸால் பார்க்குறத அந்த மூணாவது கண்ணால் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போது தானாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக அதை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் டு த வேர்ல்டு. டெஃபினெட்லி தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு தானாக புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஐ பிலீவ் நம்ம ஞானம் கூட கூட நமக்கு வந்து அகெயின் வி வில் ஃபீல் ரொம்ப ஹம்பிளாக நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஈகோ நிறைய இருக்கும். அந்த ஈகோ எல்லாம் போய் நம்ம ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட வாழறதுக்கு கற்றுப்போம். இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அந்த ஒரு இன்ட்யூஷன் கூடுறதுனால நமக்கு வர்ற ஒரு வித்தியாசம். அண்ட் ஐ வுட் சே இன்ட்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நல்லதுக்காக பயன்படுத்தணும். இதெல்லாம் ஷார்ட்டாக எனக்கு ஞாபகம் வந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் நான் அப்புறம் வேற ஒரு வீடியோ போடுறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.